அவினாசி திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்கள் தற்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். எல்லோருக்கும் என் மாலை வணக்கங்களை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர், முக்கிய விருந்தினர், நமது தமிழகத்திலிருந்து உச்ச நீதிபதி வரை சென்ற ஒரு அருளாளர், ஒரு புலவர், கம்பன் மேல் ஒரு உண்மையான அன்பு வைத்துள்ளவர் திரு ராமசுப்பிரமணிய ஐயா அவர்களே. அவர்களோடு உட்கார்ந்து ஒரு மேடையில் கலந்துக்கிறதே ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது வர்றதுக்கு முன்னால் தான் எங்கள் சம்மந்தி வந்திருந்தார் செல்வத்துறைன்ட்டு. அவரோட பேசிட்டு தான் எங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போகிற கிளாஸ் அப்படி. ஆமாண்ணே என்னென்னாரு, இது மாதிரி திரு ராமசுப்பிரமணிய நீதியரசர் வராரு, அவர் விழாவில் கலந்துக்க போகிறார். அப்போ அவர் சொன்னார், நான் காலேஜில் படிக்கும் போது எங்களோட ஒன்றாக படித்தவர் தான். அந்த காலத்திலிருந்தே, காலேஜில் படிக்கிற காலத்திலேருந்தே கம்மன் மேலே ஒரு தனி காதல் கொண்டவர்னு சொன்னாங்க. அதனால் ஒரு கல்லூரி நாளிலிருந்து கம்மன் மேல் ஒரு உண்மையான அன்பு வைத்து அதை பல மேடைகளில் தனக்கு எவ்வளவு தூரம் கம்பராமாயணத்தையும் ராமரை பற்றி பேச வேண்டுமோ அவ்வளவு தூரம் அவர் பேசிக்கொண்டிருப்பவர். அவர்களோட இணைந்து நாங்களெல்லாம் உட்கார்ந்திருப்பதே எங்களுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அடுத்து திரு நாகராஜன் அவர்கள். அவரை போகிற ஒரு அற்புதமான மனிதரை நாமெல்லாம் பார்க்க முடியாது. நான் எந்த மேடையில் சொன்னாலும், உலகத்திலேயே ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு பெரிய பட்டம் உலகத்தில் தான் கொடுக்குன்னு சொன்னால் அது ராமராஜ் அவர்களுக்கு தான் கொடுக்கணும். சாதாரண வேஷ்டி என்று நாம் நினைத்து கொண்டிருந்ததை உலக அளவில் வேட்டிக்குள்ள பெருமையை பறைசாற்றி கொண்டிருப்பவர் திரு ராமராஜ் அவர்கள். ஆக்சுவலாக அவர் எல்லாருமே ராமராஜனே சொல்லி பழகிட்டோம். ஆனால் அவர் உண்மையான பேர் அப்புறம் தான் தெரிஞ்ச அவர் நாகராஜன்ட்டு. உதாரணத்துக்கு ஒரு 6-7 காலத்துக்கு முன்னால் பார்த்தா ஒரு இதில் 1 லட்சம் ரூபா வேட்டியை கல்யாணத்துக்காக தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த நாளே அதில் என்ன தெரியுமா, உங்களுக்கெல்லாம் தெரியும், திரைப்பட நடிகர் அசோக் செல்வன்ட்டு அவரோட திருமணத்திற்கு இவரோட வேஷ்டி கட்டி தான் ஒரு திருமணமே செய்தார்னு ஒரு செய்தி பார்த்தேன். நான் கேட்டேன், எப்படிங்க நீங்கள் நேற்று தான் இதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி இது மாதிரி வருதுன்னு. அப்போ சொன்னார், எனக்கு தெரிய வந்தது, அதனால் எங்கள் வேஷ்டி கொடுத்தனுச்சுன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, இந்த புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய பிரதேச முதலமைச்சர் வந்திருந்தார். அவர் வந்திருந்தபோது நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கிற போது அவரோட பேசுகிறேன். நான் இது மாதிரி எங்கள் ஊர் No, I have seen him in the showroom also in the downstairs, and I also bought the வேஷ்டி and டேரு கோட் ஃப்ரம் ஹிம். அப்படி என்னடானா, நாங்கள் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு மேலே வரக்குள்ள அவரை போய் ஷோரூம், அங்கே மெரிடியன் ரோடில் ஷோரூம் இருக்குது, அதில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவருக்கு வேஷ்டி, ஷர்ட்டு, அங்கவஸ்திரம், மோடிக்கோட்டை கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வந்திருக்கார். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவர் ஒரு மார்க்கெட்டிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு தனித்திறமை வேணும். இதுக்கு அவர் படித்தது பள்ளியில் தான். ஆனால் அவருடைய மார்க்கெட்டிங் திறன் உலக அளவாக பேசப்படுகிறது. ஒரு தடவை லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ சொன்னார், நாங்கள்லாம் திரு ராம்ராஜ் காட்டனோட, நாகராஜோட வாழ்க்கை வரலாறு நாங்கள் படித்து அறிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டேன். எத்தனையோ ஃபோர்டு, எங்களுடைய அமெரிக்காவில் இருக்கிற எத்தனையோ கம்பெனிகள் இருக்குது. ஆனால் அத்தனை கம்பெனியில் நாங்கள்லாம் போய் பார்த்ததில் ஒரு மார்க்கெட்டிங் திறன் நமது நாகராஜுக்கு போல் இல்லைன்னு சொல்லி, அதனால் அவரை பற்றி ஸ்டடி பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உலக அளவாக பிரசித்தி பெற்றவர். ஆனால் பாருங்கள், ஒரே ஸ்மைல் தான், கொஞ்சம் கூட அலட்டல் கிடையாது, கொஞ்சம் கூட இது கிடையாது. ஒரு தன்னடக்கன்னு ஒரு பேருன்னா அது அவருக்கு தான் தேரும். அந்த அளவுக்கு நமக்கெல்லாம் அது பெருமை. எங்கே போனாலும் நம்ம திருப்பூர்லேருந்து வரேன்னு சொல்லும்போது அவ்வளோ பெருமை. ஒரு தடவை தாரிணி பாரன் ஜப்பானில் போய் பேசிட்டு இருக்கிறப்போ சொன்னார்,
what you are talking about marketing, we have one person from Tirupur who does only dhotis. But you know what is his turnover? We are all asked, because I was not knowing about it. Then he said, 500 crores is doing only on dhotis. எப்போ நான் சொல்கிறது 5-20 வருஷத்துக்கு முன்னால் தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது. இப்போ ஒரு 1000 கோடி 1500 கோடி என்று இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை இப்போதைக்கு உள்ளே போக விரும்பல. அதனால் அவ்வளவு டேர்ன் செஞ்சாலும் ஒரு அமைதியானவர். அவர் இந்த கப்பன் விழா மூலமாக அவனாசி தலை பிரகாரம் எழுதி அதை இங்கே உயர் அரசர், அதாவது நீதி அரசரை கொண்டு வந்து இங்கே புத்தகத்தை வெளியிடுறது நிஜமாவே எங்களுக்கெல்லாம் அது பெருமையாகவும் எங்களுக்கெல்லாம் ஒரு குதூகலமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் சேவை செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்புறம் அவருடைய ராம்ராஜ் காட்டன் இல்லாத எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சேவை ஒரு தேவைங்கிற போது அவரோட பேர் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு உதவுவர் அவர். அவர் கொடுக்கறது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உதவுகரம் கொண்டவர். அவருக்கு எங்களுடைய ஏட்டுமலை சார்பிலும் திருப்பூர் மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எனது ஆருயிர் சகோதரர் திரு சுப்பு அவர்கள். அவர்கள் எப்போதுமே சொல்லுவாங்க, எனக்கு என்னைய வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் தலைமை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவர் தான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கார். அவரோட செயல் தான் நான் பின் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சேவை மனப்பான்மை உடையவர். எங்கே பார்த்தாலும் ஒரு காலையில் கொங்கு சென்னையில் வந்து அவருக்கு ஒரு விழா, பாராட்டு விழா. காலையில் 6 மணி ஃப்ளைட்டில் போயிட்டு 2 மணி ஃப்ளைட்டில் அந்த விழாவை ஏற்றிட்டு வந்திருக்கிறாரு. நாளைக்கு இன்னொரு இதுக்கு போகிறார். அதாவது ஒரு தேனி போட்டு ஒரு செயல்படக்கூடியவர் எனது தம்பி திரு சுப்பையர் அவர்கள் எனக்கு கூறிக்கொள்கிறேன். மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்துள்ள எல்லா பெரியோர்களுக்கும் நான் தரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஏனென்றால் திரு சிவகுமார் குருக்கள் எப்பொழுதுமே போல் தளி பாசப்பல்லவர். அவர்கள் எப்போது அதை பார்த்தாலும் அவனாசிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ட்டே இருந்துருக்காரு. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் மறுபடியும் நான் 2வது தடையாக தலைவர் பதவியேற்றேன். ஆரூரான் வந்து இங்கே மாத்திரம் புகழ் இல்லை. அவர் அங்கே காசிக்கு போனாலும் சரி, அங்கே கேதார்நாத் போனாலும் சரி, ஆரூரான தெரியாதவர்களே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற சிவாச்சாரியர் அவர்கள். கப்பன் கழக ராமகிருஷ்ணனை பற்றி சொல்ல வேண்டாம். அவருடைய குரலை கேட்டாவே ஒரு உங்களுக்கு கப்பல் மேலே ஒரு அன்பும் பாசமும் பிறக்கும். அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர். அவர் இந்த தலபுராணத்தை ஏன் எழுதினார் என்ற ஒரு விளக்கமும் கூறினார். அது மிகவும் பொருத்தமான விளக்கம். இங்குள்ள சகோதரிகளுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ சொன்னாங்க, இது மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சதில் ஒரு வாழ்த்து செய்தி அளிச்சிருந்தார். நான் வந்து இந்த பதவி வரும்னு நினைக்கல. நான் நினைக்கிறேன் அது போன வருஷம் ஜூன் மாதம் வந்து எனக்கு திடீர்னு காலில் கூப்பிட்டு அமைச்சர்கிட்ட ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் அப்ளிகேஷன் போடலாங்க. போட்டோடல அடுத்த நாளே உத்தரவு வந்தது. நான் போன முதல் மீட்டிங்கில் நான் சொல்ல கேட்ட சிவகுமாரை எப்போ நம்ம பல்லெழுத அவர் கும்பாபிஷேகத்துக்கு. அப்போ சொன்னார், நீங்கள் 2008 நீங்கள் தலைவராக இருந்தபோது தான் பல்லெழுது, அதுக்கப்புறம் 14 வருடங்கள் ஆகிடுது இது கும்பாபிஷேக பள்ளியில். உடனே அந்த தேதியை ஒன்று குறித்து கொடுங்கன்னு. அவர் எவ்வளோ நாளில் வேணார்? 6 மாதத்தில் வேணும்னு சொல்ல. அவர் பிப்ரவரி 2ஆம் தேதின்னு உடனே குறித்து கொடுத்தாரு முதல் மீட்டிங்லேயே. அப்போ நான் உடனே 6 மாதத்தில் கும்பாபிஷேகம் பல்லு முடிவு பண்ணல. அப்போ ஜேசியாக இருந்தவங்க சரி, மற்ற எல்லா அதிகாரிகளும் சரி, என்னங்க நீங்கள் எந்த கோயிலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 6 மாதத்தில் அவனாசி கோயிலில் கும்பாபிஷேகமா? அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னாங்க. பட் நான் சொன்னேன், அது நடத்தி காமிப்பேன், சிவன் அருள் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக நடத்தி காமிச்சு சொல்ல. முதல் ஃபோடு திரு ராமராஜ் அவர்களுக்கு தான் பண்ணல. அவர் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்லி, அவர் உடனே நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் செய்கிறேன்னு சொல்லி அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு வந்து பண்ணார். அப்புறம் அந்த பாலாயத்தை இது வந்து நாங்கள் ஐ திங்க் ஜூலைன்னு நினைக்கிறேன், பாலாயத்தை வந்து அவர் தலைமையில் தான் நாங்கள் நடத்தினோம். 6 மாதங்களில் நாங்கள் முடிச்சு காமிச்சோம். ஆனால் அது என்ன ஒரு பெரிய ஒரு இறைவன் அருள் என்றால், இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது எல்லாம் தெரியும். பட் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த கோயில் வந்து
கொங்கு நாட்டில் மாத்திரம் இல்லாமல் உலக அளவில் பிரசித்தி பெறணும்னு தான் நாங்கள் முயற்சி செய்து பண்ணோம். நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. ஒரு டிஐஜி ஆஃப் போலீஸ் வந்து கேட்டார், கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேர் வருவீங்க எதிர்பார்க்கீங்கன்னு சொல்லி. நாங்கள் சொன்னோம் ஒரு 75,000 பேர் வருவாங்களான்னு அவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். கண்டிப்பாக வருவாங்கன்னு சொன்னார். ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு வந்தவங்க 2 லட்சம் பேர். அவனாசி திருப்புரை ஸ்தம்பித்த அளவுக்கு இருந்தது. அந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் கடவுளோட அருளுங்கிறது அதுதான். இது வரைக்கும் எந்த நாளிலும் கூட்டம் இல்லாத நாட்களே இல்லை. அவங்க குருக்கள் சொல்லுவாங்க, என்னங்க காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரைக்கும் அவங்க க்யூவில் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இந்த அவனாசி திருக்கோயில் ஒரு பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலுக்கு வந்து தல புராணம் எழுதி ஒரு ராமகிருஷ்ணனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அதை வெளியிடுன்னு சொல்லி பெரிது மனவர்ந்து வந்த திரு சகோதரர் மார்க்கெட்டிங் டாக்டரேட் திரு நாகராஜன் அவர்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வெளியீட்டு விழாவுக்கு நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்களை கூட்டி வந்ததுதான் ஒரு பெரிய இந்த கம்பன் கழகத்துக்கு ஒரு பெருமை. அநேகமாக முதல் சொன்னாங்க ஐயா அப்துல் கலாம் வந்துட்டு போனாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபர் இந்த கம்பன் கழகத்துக்கு வருகிறார்களா, அது திரு நீதியரசர் அவர்கள் தான். அவர்களுக்கும் என் பலமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.